வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு சித்தர் அழுங்கினியாரின் ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். தவ பயிற்சி பற்றி அழுங்கினியின் கருத்தை நாம் சிந்திப்போம். கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி உன்புதுமை மெத்தனுண்டு. உண்ணாக்கு மேலேறி உன்புதுமை கண்டவர்க்கு கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டே. வாழ்க வளமுடன். கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியிலே, கண் புருவத்திற்கும் மூக்குக்கு மேலேயும் மத்திமத்தில் ஆக்ஞா சக்கரத்தை குறிப்பிட்டு உண்ணாக்கு மேலேறி, நம்முடைய உள்நாக்கு மேலே இருப்பது பிட்யூட்ரி என்னும் அந்த கிளாண்டை உன் புதுமை மெத்த உண்டு. அந்த பிட்யூட்ரி சுரப்பியில் ஆராய்ச்சி செய்து பார்த்தோமானால் அனைத்து சுரப்பிகளுக்கும் தலைமை சுரப்பி என்பதாக இருக்கிறது. அனைத்து சுரப்பிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதாகவும் அனைத்து சுரப்பிகளுக்கும் ஆணை பிறப்பிப்பதாகவும் இந்த பிட்யூட்ரி என்னும் சுரப்பி இருக்கிறது. விஞ்ஞான ரீதியாக இதுதான் உடலுக்கு மிகவும் முக்கியமான சுரப்பி என்பதாக இருக்கிறது. அந்த சுரப்பியை விழிப்பு நிலைப்படுத்தினால் அனைத்து சுரப்பிகளும் விழிப்பு நிலை அடைவதாக இருக்கிறது என்பதை உண்ணாக்கு மேலேறி உன் புதுமை மெத்த உண்டு என்று கூறுகிறார். உண்ணாக்கு மேலேறி உன் புதுமை கண்டவர்க்கு, இந்த ஆக்கினையை எடுத்துக்கொண்டவர்களுக்கு, குருவை பற்றி கொண்டு குருவினுடைய தவ வலிமையாலும் தன்னுடைய இறை தேடுதலாலும் இறையாற்றலின் கருணையினாலும் மூலாதாரத்தில் உறங்கிக் கிடந்த குண்டலினி தெய்வீக மகாசக்தியை எழுச்சி பெறச் செய்து இங்கே புருவ மையத்தில் அதை விழிப்பு நிலைப்படுத்தும் போது உன் புதுமை கண்டவர்க்கு, ஆக்கினையில் நன்றாக தவம் செய்பவர்களுக்கு ஓர்மை நிலை சித்தியாகும். புலனைந்தும் தெய்வீகத்தை நாடுவதாக, தெய்வீக தன்மையில் உழல்வதாக மாற்றுவதாக அது அமையும். சீர்மை நிலை உடல் செற்கள் அத்தனையும் ஆன்மீகம் நோக்கி பயணிப்பதாக அது அமையும். கூர்மை நிலை அறிவு செல்கள் பெறும். இவ்வாறு ஓர்மை, சீர்மை, கூர்மை வந்தபோது யார் அந்த தவத்தை எடுத்துக்கொண்டாரோ அவருக்கு நேர்மையில் வாழ்வதாக மாற்றம் ஏற்படும். இவ்வாறு மாறும்போது விளைவறிந்த விழிப்பு நிலை அவருக்கு உண்டாகும். இதைத்தான் அழுங்கினி சித்தர் உன் புதுமை மெத்த உண்டு என்று கூறுகிறார். உண்ணாக்கு மேலேறி உன் புதுமை கண்டவர்க்கு, அவ்வாறு ஆக்ஞா சக்கரத்தை எடுத்து அங்கே விழிப்பு நிலை அடைந்தவர்க்கு கண்ணுக்கு மூக்கடியோ, இரு கண்களுக்கு மத்தியில் மூக்குக்கு மேலே என் கண்ணம்மா, அந்த இறை சொரூபம் காரணங்கள் மெத்த உண்டே. இவ்வாறு இங்கே கட உள் என்பதாக இந்த ஆக்கினையில் உள்ளே நுழைந்து அந்த விழிப்பு நிலையில் ஆழ்ந்தவர்க்கு
துரியம் துரியாதீதம் என்று செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதை காரணங்கள் மெத்த உண்டே, காரணமில்லாமல் இந்த காரியம் நாம் செய்யவில்லை. இந்த காரியம் அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, காரண பொருளாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை, அந்த தூய வெளியை, அந்த இறைவனை உணர்வதற்காக இங்கே கட உள் என்பதாக உட்செல்கிறோம். கண்ணம்மா என்று சொல்லக்கூடிய அந்த இறைநிலையை உள் உணர்வாக ஆக்கிக் கொள்வதற்காக இங்கே நாம் தொடங்குகிறோம் என்று அழுங்கினி சித்தர் அவர்கள் கூறும் இக்கருத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். ஆக்கினையில் எந்த அளவிற்கு மெத்த உண்டு என்று கூறுகிறார். அளப்பரியதான நன்மைகள் நமக்கு ஏற்படும். மெத்த உண்டு என்று சொன்னால் மேலும் மேலும் வாழ்வில் உயர்வு, உளப்பயிற்சியில் உயர்வு, இறை தேடுதலில் உயர்வு, இறைவனை இன்டியூஷனாக உள் உணர்வாக ஆக்கிக் கொள்ளும் அளவிற்கு இது நமக்கு தெளிவை, திறத்தை, உறுதி, நுட்பத்தை நமக்கு அளிக்கும். இது கண்ணம்மா என்னும் அந்த இறைநிலையை, அந்த இறை சொரூபத்தை உள் உணர்வுக்கான ஆக்கினை, ஆணை பிறப்பிக்கும் இடமாக இந்த பிட்யூட்ரி என்னும் இந்த சுரப்பி, இது தலைமை சுரப்பி, அனைத்துக்கும் அனைத்து சுரப்பிகளுக்கும் தலைமையாக ஏற்கக்கூடிய இந்த இடத்தில் ஆன்மீகத்தை நாம் நுழைக்கும் போது அதற்கு வெற்றி உண்டு என்பதை அந்த இறைநிலை கண்ணம்மா என்னும் அந்த கண்ணை நாம் இரண்டர கலந்து நிற்க காரணமாக உள்ள இதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்போம். அது மெத்த உண்டு, அளப்பரிய ஆற்றல்களை நமக்கு தருவதாகத்தான் இருக்கிறது என்று கூறும் அழுங்கினி சித்தருடைய இந்த சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். கவிதந்த அழுங்கினி சித்தருக்கும் என்னுள் இருந்து வழிகளை சொல்லிக் கொண்டிருக்கும் குருமகான் வேதாத்ரி அவர்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இறைநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.